பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே அல்லேலூயா அல்லேலூயா ஆவியில் பாடி மகிழுவோம் ஆண்டவரே சுவை கொண்டாடுவோம் ஆண்டவரே சுவை கொண்டாடுவோம் கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம் ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. சகல துதிக்கும் பாத்திரரே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் அப்பா. நீர் தந்த இந்த ஓய்வு நாள் ஆராதனை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் உண்மை பாடி ஆராதிக்கும்படியாகவும் உங்களுடைய வேத வசனங்களை தியானிக்கும்படியாகவும் ஆண்டவரே இந்த இடத்துல நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். கூடி வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கண்ணோக்கி போயிட்டு பார்க்க வேண்டுமாறு ஜபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த நாளிலும் விசேஷமாக இந்த தூத்தி ஆராதனை நடத்தும் முறையாக அவர் தந்திருக்கிற ஆண்டவர் வில்சன் அவர்களையும் அவரோடு கூட நீர் அழைத்து வந்திருக்கிற ஒவ்வொரு தேவதாசர்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் அப்பா. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஆண்டோடு உங்களுடைய நாமத்தை உயர்த்துவதற்கு ஒரு ராஜ்யத்தை ஆண்டு மேன்மைப்படுத்துவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் முடியும் மட்டும் நீ பிரசன்னத்தினால் நிரப்புங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. நீரே பிரசன்னதாக இருந்து வழி நடத்துங்க. மீட்பு லட்சமாக இயேசு கிறிஸ்துவினால் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆண்டவர் நாமத்தை உண்டாக நாம் யாரும் எழுந்து நின்று கன்வென்ஸ் கீதங்களே 573வது பாடல் இத்தனை பெரிய உலகம். கன்வென்ஸ் கீதங்களே 573வது பாடல்.
உட்காருவோம். இந்த நாளிலும் இந்த ஓய்வு நாள் அன்றைக்கு வந்து உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த நாளிலும் நாம் துதி ஆராதனைக்கு நாம் இந்த ஆராதனை ஏறெடுக்க இருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக இந்த நாளிலும் நம்மிடத்திலே வந்து இந்த ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக நம்முடைய திருமண்டலத்தின் அச்சதி அர்ப்பணித்துறையிலிருந்து ஊழியராக பணியாற்றுகிற வில்சன் அவர்கள் நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார்கள். அவர்கள் சபையின் சார்பாக அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். அதேபோல் அவர்களோடு கூட இணைந்து வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் கூட நம்முடைய சபையின் சார்பாக அன்போடு ஒருவரையும் வாழ்த்துகிறேன். அதனுடைய இசை மீட்டும்படியாக வருகை தந்திருக்கிற நம்முடைய சகோதரரையும் கூட அன்போடு கூட வரவேற்கிறேன். இப்பொழுது நாம் அவர்களை கரங்களை கொடுப்போம். நமக்கு இந்த துதி ஆராதனை நம்ம நடத்தி தருவார்கள். அல்லேலூயா. ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. இந்த நாளிலும் உங்கள் மத்தியில் வருவதற்கு என் தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வாய்ப்பினை கொடுத்திருக்கிற உங்களுடைய சேகர குருவானவர் ஐயா அவர்களுக்கும் உங்களுடைய சபை ஊழியர் அன்பு சாரவர்களுமே நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? அல்லேலூயா. ஒரு சில பாடல்களை பாடி நாம் ஆண்டு மையப்படுத்திருக்கிறோம். முதலாவது பாடலாக கன்வென்ஷனில் 632வது பாடல், நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம் என்று சொல்லி இந்த 6 மாதங்களும் கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக, அவரை பாராட்டின எல்லா தயவுகளுக்காக நாம் நன்றி செலுத்தி பாடுவோம். எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். ஒரு கன்வென்ஷனில் புதிய பாடல்களில் பின்பகுதியில் இருக்கிறது 632வது பாடல். வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களினால் நிறைவேற்றினீர்கள் என்று சொல்லி இந்த 6 மாதங்களும் தேவன் அவர் கொடுத்த வார்த்தையினால் நம்ம நடத்தி வந்திருக்கிறார். நம்ம தேவைகளை சந்தித்திருக்கிறார். அவருடைய கரங்களினாலே நம்மளை தாங்கி வழிநடத்தி வந்திருக்கிறார். அதை உணர்ந்து நாம் நன்றி செலுத்தி இந்த பாடலை நாம் பாடுவோம். பாட வந்தோம், உம் காருண்யத்தை என்னை போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை என்னை போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. காற்றும் இல்லை, மழையும் இல்லை, ஆனாலும் அப்படியே வாய்க்காலை நிரப்புகிறேன் என்று சொல்லி எல்லா கரங்களையும் உற்சாகமாய் காற்றும் இல்லை, மழையும் இல்லை, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. காற்றும் இல்லை, மழையும் இல்லை, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இவை நிறைவேற்றினீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இவை நிறைவேற்றினீ. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ள
உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. உடன்படிக்கை செய்து நடத்தி வருகிறார். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரை. இறக்கப்பட்ட தேசத்தில் உங்களையும் என்னையும் கீர்த்தி புகழ்ச்சியுமாய் உங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். அநேக ஆசீர்வாதம் நம்ம தந்திருக்கிறார். அநேக ஊர்ந்து நாம் பாடுவோம். வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. நீ வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இது நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இது நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையில் கூட வந்திருக்கிறார். அநேக நேரத்தில் மனிதர்கள் கைவிடலாம். தேவன் நம்ம கூடவே இருந்திருக்கிறார். நன்றி செலுத்துவோம். விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையில் கூட வந்தீர். கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையில் கூட வந்தீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. அல்லேலூயா. அடுத்த பாடலாக பாடல் 622வது பாடல். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே என்று சொல்லி பாடுவோம். இதுவரையிலும் 6வது மாதத்தில் இந்த 14 நாள் வரைக்கும் அவர் நம்மோடு இருந்ததுனால நம்ம வெற்றி பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. அவர் இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம், தோல்வியை தான் பெற்றிருப்போம். அவர் உங்களோடு என்னோடு கூட நினைச்சாரு இருக்கிறதுனால நம்ம ஒவ்வொரு நாளும் நினைச்சிரோம் வெற்றி நாம் பெற்றிருக்கிறோம். அந்த பாடல் வழியில் சொல்லுது, மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களையும் கடந்திடுவேன், சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்துடுவேன். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் நான் தேர்வில் பாஸ் பண்ணிட்டேன், என் வாழ்க்கையில் ஜெயித்துட்டேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் சத்துருவை ஜெயிப்பதற்கு அவர் தான் உதவி செய்ய முடியும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் சத்துரு என்ன பண்ணுறான், எப்படா நம்மளை கீழே தள்ளலாம், கடனில் விளை வைக்கலாம், வியாதியில் விளை வைக்கலாம்னு சொல்லி நம்ம சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறான். ஆனால் சாத்தானை ஜெயிப்பதற்கு அவர் மாத்திரம் நமக்கு உதவி செய்ய முடியும். அல்லேலூயா. நம்ம உணர்ந்து பாடுவோம். 622வது பாடல். உற்சாகமாய்
என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திருவேன் என்று வாழ்க்கையை என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட முழு மனதோடு நாம் பாடுவோம். மலைகளை காட்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைக்கணுமே என்று சொல்லி பவுலும் சீலாவும் பாடும் பொழுது அவங்க சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்பட்டது போல இன்னைக்கு நம்ம துதிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் அதை எடுத்து போடுவார். சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைத்திடுமே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைத்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. நீரோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மரணமே போர் எங்கே, பாதாளம் ஜெயம் எங்கே என்று சொல்லி கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார். கிறிஸ்து என்னை பாதுகாப்பார், அவர் என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி பாதாளமே ஜெயமெங்கே. மரணமே கூரெங்கே, பாதாளமே ஜெயமெங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. அல்லேலூயா. அவர் நம்மோடு இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் வெற்றி. அடுத்த பாடலாக 638வது பாடல். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும்
உமக்கு ஒப்பானவர் யார்? அவர்கள் இந்த நாளில் திருமண்டலம் சிந்திக்கும்படியாக கொடுத்த தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை குறித்ததான ஒரு தலைப்பை நம்ம கொடுத்துருக்குறாங்க. இந்த இயற்கையை பாருங்கள், இந்த வானத்தையும் பூமியை உருவாக்குனது யார்? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அந்த பூமியில் தான் நீங்கள் நான் நினைச்சிரோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய படைப்பாய் நாம் இருக்கிறோம். இந்த உலகத்தில் அவரை காட்டிலும் பெரியவர் யாருமே கிடையாது. அவருக்கு ஒப்பானவர் யாருமே இந்த உலகத்தில் இல்லை. யோசிச்சு பாருங்கள், அவர் கொடுத்த அதிசயங்கள், அவர் உண்டாக்கின எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கும் பொழுது அவருக்கு ஒப்பான இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. நல்லா படிக்கிறாங்க, டாக்டராக இருக்காங்க, இன்ஜினியராக இருக்காங்க, நிறைய கண்டுபிடிப்புகள் வந்து கொண்டு இருக்கிறது. ஆனாலும் அவரை போல படைப்பதற்கு இன்றைக்கி யாருமே இல்லை. ஆகவே எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, உமக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை. இந்த வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட அவரை நாம் உயர்த்தி நாம் பாடுவோம். அவரை உயர்த்தும் பொழுது அவர் நம்மளை உயர்த்துவராக இருக்கிறார். உம் நாமம் அதிசயம், இன்றும் அற்புதம் செய்வீர் என்று சொல்லி கரங்களை தட்டி நாம் பாடலாம். 638வது பாடல். தேவர்களில் உமக்குமானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குமானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்குமானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குமானவர் யார்? உமக்குமானவர் யார்? உமக்குமானவர் யார்? உமக்குமானவர் யார்? உமக்குமானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்குமானவர் யார்? இந்த வானத்திலோ பூமியிலோ உமக்குமானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றி, நீ நல்லவர், சர்வ வல்லவர், வாக்கு மாறாதவர் என்று சொல்லி நாம் பாடுவோம். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றி, செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றி, நீ நல்லவர், சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். உமக்குமானவர் யார்? உமக்குமானவர் யார்? உமக்குமானவர் யார்? உமக்குமானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்குமானவர் யார்? இந்த வானத்திலோ பூமியிலோ உமக்குமானவர் யார்? தூதர்கள் ஒண்ணுமுடவா உங்க ஜனங்களை போஷிக்கிறேன். உண்மை போல எங்களுக்கு யாரும் காண்பவரேன், உண்மை போல நேசிங்க. தூதர்கள் உண்ணும் உணவா உங்கள் ஜனங்களை போஷிக்கிறே. தூதர்கள் உண்ணோ உணவா உங்கள் ஜனங்களை போஷிக்கிறே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசிக்கிற? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசிக்கிற? உமக்குமானவர் யார்? உமக்குமானவர் யார்? உமக்குமானவர் யார்? உமக்குமானவர்
உமக்கு ஒப்பானவர் யார்? இந்த வானத்திலோ பூமியிலோ உமக்கு ஒப்பானவர் யார்? மலையை நீ பிளந்து உந்தன் சனங்களின் தாகம் தீர்த்தி. மலையை நீ பிளந்து உந்தன் சனங்களின் தாகம் தீர்த்தி. உம் நாமம் அதிசயம் இன்னும் அற்புதம் செய்திடுவே. உம் நாமம் அதிசயம் இன்னும் அற்புதம் செய்திடுவே. உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? அல்லேலூயா. இந்த நாளிலும் நம்ம மத்தியிலே முதல் முறையாக அருமையான மகாராஜான அவங்க மத்தியில் வந்திருக்கிறாங்க. இப்பொழுது அவர் மூலமாக அவருடைய சாட்சியம் கேட்டு ஒரு பாடலை நினைச்சு போகிறோம், நம்ம கேட்க போகிறோம். பாளையங்கோட்டையில் இருக்கிற பார்வையற்றோர் பள்ளியில் +2 வரைக்கும் என்ன செஞ்சாங்க, அங்கே படித்தார்கள். தொடர்ந்து ஒரு 3 ஆண்டுகள் பாடல் பாடக்கூடிய ஒரு இசை கல்லூரியில் என்ன செஞ்சாங்க, 3 ஆண்டுகள் படித்து இந்த நாளில் எங்களோடு என்ன செய்கிறாங்க, நற்செய்தி பணியில் கர்த்தர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அன்பான கரங்களை தட்டி இணைச்சுவோம், திருச்சி சார்பான வரவேற்போம். இப்பொழுது அவர்களை அறிமுகப்படுத்தி ஒரு பாடல் ஒன்றை பாடுவார்கள். தொடர்ந்து நாம் ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த திருச்சபை மக்களே, உங்களை பார்ப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? சத்தமும் சொல்லுங்கள். சந்தோஷமாக இருக்கேன் என்று மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் உங்களை நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். எனக்கு சிறு வயதில் பார்வை குறைந்து போய்விட்டு, நான் பாளையங்கோட்டையிலே 1 to 12th வரைக்கும் நான் அங்கே தான் படித்தேன். இந்த இடது கண் நல்ல ஒளி மட்டும் தெரிந்தது. என்னுடைய கண்ணில் ஒரு பையன் கையை வைத்து இடித்ததுனாலே என்னுடைய கண் அந்த ஒளி சுத்தமாக எனக்கு தெரியாமல் போய்விட்டு. எல்லோரும் என்னை ஒதுக்கினாங்க. இல்லை, பாளையங்கோட்டையில் எங்கள் ஸ்கூலில் ஆசிரியர்கள், பிரின்சிபல், இல்ல காப்பாளர்கள் அத்தனை பேரும் என்னை ஒதுக்கினார்கள். ஆனால் என் ஆண்டவர் என்னை ஒதுக்காமல் என்னை இவ்வளவு காலமாக என்னை நடத்தி வருகிறார். ஆண்டவருக்கு சகல கனவும் மகிமையும் உண்டாகட்டும். ஒரு பழைய பாடலை நான் உங்களோடு பாட விரும்புகிறேன். ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் மறப்பதில்லை என்றார் அருள்நாதர் இயேசு.
அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். வியாதிகள் தொல்லைகள் தோல்வியோ வாழ்க்கை என்ன ஏக்கமோ, வியாதிகள் தொல்லைகள் தோல்வியோ வாழ்க்கை என்ன ஏக்கமோ, மனித மத்தியில் வேகமோ மருளாதே மன்னன் இயேசுவா. அப்படி நாம் எளிமையில் நிற்போமா? எளிமை நின்று ஒரு சில நிமிடங்கள்